முறை கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு அவர் எதிர்த்து யாரு போட்டிக்கிறாங்களோ அவர் டெபாசிட் போற அளவுக்கு இந்த முறை நீங்கள் உங்களுடைய தேர்தல் பணிகளை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டும் இல்ல, நம்முடைய சட்டமன்ற தேர்தல் பொழுது ஏமாந்துனீங்கன்னா நீங்க தான் ஏமாந்து போவீங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது NRC சட்டம் உங்களுக்கு தெரியும். 2019 ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்தது. அப்போ ஆட்சியில் இருந்தது அடிமைகள் அதிமுக. அதை ஆதரிச்சு வாக்களிச்ச ஒரே கட்சி அதிமுக. அப்ப அதை எதிர்த்து வாக்களிச்சது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். இன்னும் பெருமையா சொல்லணும்னா, என்னுடைய பொது வாழ்வில் நான் என்னுடைய முதல் கைது என்ன தெரியுமா? அந்த NRC சட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது அந்த சட்டத்தை கீழ்த்தெறிஞ்சு ஒரு நாள் முழுக்க சிறையில் இருந்தேன். அதை நான் என்னைக்குமே பெருமையா சொல்லுவேன். இன்னைக்கு ஒன்றிய அரசு திருப்பி சொல்லுது CAA சட்டத்தை திருப்பி கொண்டு வருவோம்னு. ஆனா இந்தியாவிலேயே ஒரே முதல்வர், நீங்க இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கு வேணா கொண்டு வாங்க, ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள CAA சட்டத்தை நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்ன ஒரே தலைவர் நம்முடைய தமிழக முதல்வர் என்பதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி காஷ்மீர் சிறப்பு அங்கீகாரம் ரத்து செஞ்சது ஒன்றிய பாஜக அரசு. அதற்கு துணை நின்றது அடிமை அதிமுக. அதேபோல் முத்தலாக் சட்டம் அதிமுக ஆதரவோட அந்த சட்டத்தையும் அவங்க கொண்டு வந்தாங்க. இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நேரம், இதற்கெல்லாம் பழி தீர்க்க வேண்டிய நேரம் தான் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல். அதற்கு நீங்க தயாராக இருப்பீங்க நான் நம்புறேன். நம்முடைய தலைவர் என்ன தெரியுமா பண்ணாரு? கோவிட் ஊசியை போட்டுக்கிட்டு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி PPE கிட்ட போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர்ல கோவிட் வார்டுக்குள்ள போய் இந்தியாவிலே ஒரு முதலமைச்சர் தைரியமா கோவிட் வார்டுக்குள்ள போய் அந்த நோயாளிகள் எல்லாம் நலமா இருக்காங்களா, அவனுக்கு சரியான மருத்துவமனை பார்க்கப்படுறாங்க பார்த்த ஒரே தலைவர் ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். அது மட்டும் இல்ல, இந்தியாவுக்கே கோவிட் ஊசி போட்டா மட்டும்தான் கோவிட் தப்பிக்க முடியும். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே விழிப்புணர்வு கொடுத்தது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள். நாம தான் அந்த பெருமை நமக்கு தான் சேரும். வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியாது. இன்னும் சொல்ல போனா பெண்கள் மேலாட அணைகளை படிக்க முடியாது, படிக்க முடியாது, யார்கிட்டையும் பேச முடியாது. நம்முடைய தலைவர் அவர்கள் பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும், படிக்கணும், பள்ளிக்கூடம் படிச்சா மட்டும் பத்தாது, காலேஜ் படிக்கணும், கல்லூரிக்கு போகணும், மேல் படிப்பு படிக்கணும், வேலைக்கு போகணும்னு புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டம். இதுல என்னன்னா, அரசு பள்ளியில படிச்சு எந்த காலேஜில் போய் சேர்ந்தாலும் அந்த பெண்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக இந்த திட்டம் அறிமுகப்படுத்தின பிறகு பாத்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் அதிகமா காலேஜுக்கு போக ஆரம்பிச்சாங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் மாதம் 1000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்குல உரிமை தொகையாக வைக்கப்படும். இதுவரைக்கும் 1,16 லட்சம் மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்று இருக்கிறாங்க. எனக்கு புரியுது, உங்களை சில பேருக்கு வந்திருக்கு, உங்களை சில பேருக்கு வரல. அதுல சின்ன சின்ன குளறுபடிகள் இருக்கு. ஏமா 1,60,00,000 பேர் கொடுக்கறதுன்னா சாதாரண விஷயமா? கண்டிப்பாக அனைத்து அந்த குளறுபடிகள்லாம் சரி செய்யப்பட்டு அனைத்து மகளிருக்கும், அந்த 1,60,00,000 மகளிருக்கும் கண்டிப்பாக மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை திட்டம் கண்டிப்பாக வந்து சேரும். திரு நரேந்திர மோடி இப்போ நாடகம் ஆடுறாரு. தேர்தல் வந்தோட என்ன சொல்றாரு? பரிசு தொகையா 100 ரூபாய் கம்மி பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாம் பரிசு தொகையா. ஏமாந்துடாதீங்க, திருப்பி ஆட்சிக்கு வந்தாருன்னா மீண்டும் 500 ரூபாய் ஏத்துனாலும் ஏத்துவாரு. ஆனா ஏமாறாதீங்க, நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா கேஸ் சிலிண்டர் விலை வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்கப்படும் நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, பெட்ரோல் விலை லிட்டருக்கு 75 ரூபாய்க்கு நான் தருவேன்னு சொல்லியிருக்கிறார் தலைவர் அவர்கள். அதே மாதிரி டீசல் விலை ஒரு லிட்டர் டீசல் 65 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லியிருக்கிறாரு, வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டோல் பூத்து, சுங்கச்சாவடி இருக்குல்ல, டோல் பூத்து இருக்குல்ல, அத்தனை டோல் பூத்தையும் அகற்றப்படும் அப்படின்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் தலைவர் செய்வார்கள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இதெல்லாம் நடக்கணும்னா நீங்க வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் நம்முடைய கதிரானந்த் அவர்களுக்கு நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்கமே அவர் பேரை நரேந்திர மோடின்னு சொல்லாதீங்க, அவருக்கு ஒரு செல்ல பேர் வச்சிருக்க. என்ன தெரியுமா? ஏன் சொல்லிடுறேன், நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வட இனிமே மோடி வர சொல்ற வடெல்லாம் இங்க வேகாது. நான் சொல்றேன், அதாவது தமிழ்நாட்டு மக்கள் நாம ஒன்றிய அரசுக்கு வரி கட்டுறோமா? நாம 1 ரூபா வரி கட்டினா ஒன்றிய அரசு நமக்கு எவ்வளவு திருப்பி தராங்க? வெறும் 29 பைசா. அதனாலதான் சொல்றேன், இனிமே ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை அவர் பேரை சொல்லி கூப்பிடாதீங்க.
இனிமே அவர் பேரு மிஸ்டர் 29 பைசா. அப்படி சொன்னாதான் அவருக்கு உழைக்கும். அப்ப தமிழ்நாட்டில இருந்து கடந்த 5 வருஷத்துல வரியா மட்டும் 6.5 லட்சம் கோடி ரூபாய் கட்டியிருக்கோம். தமிழ்நாட்டில இருந்து கடந்த 5 வருஷத்துல 6.5 லட்சம் கோடி வரி கட்டியிருக்கோம். ஆனா அவங்க திருப்பி எவ்வளவு தெரியுமா கொடுத்திருக்காங்க? வெறும் 1.5 லட்சம் கோடி. உங்களுக்கு சமீபத்தில் இன்னொரு உதாரணம் சொல்றேன். சென்ற டிசம்பர் மாதம் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதே மாதிரி தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள்ல மிகப்பெரிய மழை பெய்தது, வெள்ளம் வந்தது. அதாவது ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெய்தது. இந்த 6 மாவட்டங்களும் தண்ணீர மூழ்கிச்சு. முதலமைச்சர் களத்துல இருந்தாரு, அனைத்து அமைச்சர்களும் களத்துல இருந்தாங்க. நான் 10 நாள் தூத்துக்குடியில தங்கி இருந்தேன். 3 நாள் சென்னையில தூங்கவே இல்லை. ஒவ்வொரு இடமா போய் சரி செஞ்சுட்டு இருந்தோம். திரு மோடி அவர்கள் வந்து பார்த்தாரா? நீட் தேர்வுல 22 குழந்தைங்க இறந்தாங்களே, திரு மோடி அவர்கள் வந்து பார்த்தாரா? வரல. இப்ப மட்டும் ஏமா வராரு? தேர்தலுக்காக அவங்கள ஏமாத்த வராரு. 2 நாள் முன்னாடி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கூட்டத்துல போய் பேசுறாரு. உதயநிதிக்கு இதே வேலையா போச்சு. தேர்தல் வந்தா கையில ஒரு கல் எடுத்துக்கிறாரு. 2019ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும், திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட போறேன்னு சொல்லி அடிக்கல் நாட்டிட்டு போனார். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் வச்சிருக்கீங்களா? அந்த கல்லு என்கிட்ட தான் இருக்கு. நான் சொல்லிட்டேன், கல்லு நீ ஆஸ்பத்திரி கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் அந்த கல்லை கீழே வைக்க மாட்டேன், கல்லை திருப்பி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. கல்லு எங்க வச்சிருக்கேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு நரேந்திர மோடி அவர்களும் மதுரையில வச்ச எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி இதான் மருத்துவமனை. இப்போ என்ன சொல்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி? உதயநிதிக்கு வேற வேலையே இல்ல, எங்க போனாலும் கல்ல தூக்கிட்டு போறாரு, யாரை பார்த்தாலும் கல்ல காட்டுறாரு அப்படின்னு. நானாவது கல்ல தான் காட்டுறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க எதை காட்டுறீங்க? எதமா காட்டுறீங்க? நான் கல்ல காட்டினேன், அவர் பல்ல காட்டுறாரு. அவர் யார்கிட்ட காட்டுறாரு? திரு மோடி அவர்கிட்ட பல்ல காட்டுறாரு. என்கிட்ட கல்லு இருக்கு, நான் கல்ல காட்டுறேன். அவர்கிட்ட வெறும் பல்லு இருக்கு, அவர் பல்ல காட்டுறாரு. இதற்கெல்லாம் தெரியுதா? நல்லா காட்டுறாரா? அது மட்டும் இல்ல, அவர் என்ன சொல்றாரு? உதயநிதி பேசுறதே பேசிட்டு இருக்காரு. ஸ்கிரிப்ட் மாத்தி பேசணுமா? நான் கொள்கையே மாத்தி பேசணுமா? நான் ஏன் கொள்கையை மாத்தி பேசணும்? நான் பேசுறது ஒரே கொள்கை தான். தந்தை பெரியாருடைய கொள்கை தான், பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கை தான், டாக்டர் கலைஞருடைய கொள்கை தான். எங்களுக்கு சமூக நீதி வேணும், எங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும், எங்களுக்கு நீட் தேர்வு வேணாம். இதுதான் எங்களுடைய கொள்கை. இதை நான் மாத்தி பேச மாட்டேன். ஐபிஎல் மேட்ச் அதிமுக ஒண்ணுதான். அதிமுகலையும் பாத்தீங்கன்னா நிறைய அணிகள், ஓபிஎஸ் அணி, இபிஎஸ் அணி, மோடி அணி, சசிகலா அணி, டிடிவி தினகரன் அணி, ஜெய தீபா அணி, ஜெய தீபாவோட டிரைவர் அணி. இப்படி இது கிரிக்கெட் மேட்ச் ஆடுறதுக்கு முன்னாடி ஏலம் எடுப்பாங்க. 10 லட்சம் இல்ல, நான் 15 லட்சம் இல்ல 20 லட்சம் அப்படி இல்ல. அதே மாதிரிதான் ஐபிஎல் மேட்சும் அதிமுகவும் ஒண்ணு. ஆனா தேர்தல் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவாங்க. இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. வருகின்ற குறைஞ்சது 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நம்முடைய கதிரான நம்மளை ஜெயிக்க வச்சு எதிர்த்து போட்டியிட யாரா இருந்தாலும் சரி, எந்த கும்பலா இருந்தாலும் சரி, டெபாசிட் இழக்கிற அளவுக்கு உங்களுடைய தேர்தல் வேலை ஈடுபட வேண்டும். ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை உங்களுக்கு தெரியும். ஜூன் 3ஆம் தேதி யாரோட பிறந்த நாள்? டாக்டர் கலைஞருடைய எத்தனாவது பிறந்த நாள்? 100 முடிஞ்சு 101வது பிறந்த நாள். நாம கலைஞருக்கு இதை விட மிகப்பெரிய ஒரு பரிசு கொடுக்க முடியுமா? சென்ற முறை 39 தொகுதிக்கு 38 தொகுதி ஜெயிச்சோம். இந்த முறை கலைஞருக்கு நாம கொடுக்கக்கூடிய ஒரே பிறந்த நாள் பரிசு, ஆத்மார்த்தமான பரிசு, 40க்கு 40 தொகுதியை ஜெயிச்சு கலைஞருடைய காலடியில பெற்று ஆகணும். வெப்பமா? சென்ற 2021ஆம் ஆண்டுல அடிமை அதிமுக விரட்டி அம்சம், வீட்டுக்கு அம்சம். இந்த முறை அடிமைகளுடைய ஓனர்ஸ், அடிமைகளுடைய எஜமானர்களையும் வீட்டுக்கு அமிச்சு இந்தியாவுக்கே ஒரு புதிய விடியலாட்சியை நாம கொண்டு வந்து, நீங்க யார நினைக்கிறீங்களோ
தமிழ்நாட்டு மக்கள் யாரை நினைக்கிறாங்களோ, நம்முடைய தலைவர் யாரை கை காட்டுறாரோ அவர் தான் அடுத்த பிரதமர் அப்படிங்கிற நிலைமையை உருவாக்குறது உங்களுடைய கைகள் இருக்குன்னு கேட்டுக்கொண்டு பார்வையாளரும்